காய்கறிகள் வாங்கி வருவோம் என எண்ணியவாறு அங்காடிக்கு சென்ற ராதா ஒரு கடைக்காரனிடம் பேரம் பேசி கொண்டிருந்தாள். அவன் ராதாவிடம் அதிக விலையை சொல்லிக் கொண்டிருந்ததால் ராதாவும் அவனுடன் சண்டை போட்டு கொண்டிருந்தாள். நீங்கள் ஏன் இந்த கத்திரிக்காய்க்கு இந்த விலை சொல்கிறீங்க? இன்றைக்கு நான் கூட விலைக்கு தான் வாங்கினேன், அதனால் என்னால் குறைக்க முடியாது. குறைச்சா எனக்கு தான் நட்ட வரும். சில நேரம் நாளைக்கு குறையலாம், ஆனால் இன்றைக்கு இதுதான் விலை, குறைச்சி போடுங்க என்றாள் ராதா. ஏம்மா நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் ஷாப்பிங் மால் போய் வாங்குறீங்கன்னு அதில் அடித்த விலைக்கு தானே தராங்க. ஆனால் காய்கறி அப்படி இல்லையே. உங்களுக்கு நான் குறைச்சி தந்தால் நான் நட்டத்தோடு தான் வீட்டுக்கு போகணும். எனக்கும் 3 பிள்ளைகள் இருக்குது, அவர்களையும் பார்க்கணும், கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. அவன் அவ்வாறு சொன்னபோது அதற்கு மேல் அவனுடன் விவாதம் செய்வது அழகில்லை என்பதை உணர்ந்தாள் ராதா. அப்போது அங்கு வந்த இளைஞன் ஒருவன் கத்திரிக்காய் என்ன விலை என்று கேட்காமலே 1 கிலோ கத்திரிக்காய் போடுமாறு சொன்னான். கடைக்காரனும் கத்திரிக்காயை எடை போட தொடங்கவே ராதாவுக்கு கோபம் வந்தது. திரும்பி சரணை முறைத்து பார்த்தாள். அப்போது அவன் பேச தொடங்கினான். பார்க்க டீசெண்டாக இருக்கிறீங்க, அந்த கஷ்டப்பட்ட மனுஷனோட சண்டைக்கு போகிறீங்க. அவர்தான் காரணத்தை சொல்கிறாரு, அதுக்கு மேலே அவரோட ஆர்கியூ பண்ணணுமா? பொய் சொல்கிறவன் இப்படி கெஞ்ச மாட்டான். படிச்சிருக்கீங்க போல தெரியுது, கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள தெரியாதா? கடகடவென்று சரண் பேசிக்கொண்டு செல்ல அவமானமாகி போய்விட்ட ராதா சுற்றுமுற்றும் பார்த்தாள். தன்னை சிலர் பார்ப்பதை கவனித்தவள் மேலும் சங்கடமாகி சரணை திட்டத் தொடங்கினாள். மிஸ்டர், நீங்கள் வந்தால் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க, எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். அப்படியா? இது பொது இடம், பிழை என்று சொன்னால் தட்டி கேட்க தான் வேணும். அதை தான் நான் செய்தேன் மேடம். ஓ, நீங்கள் தட்டி கேட்குற புரட்சி போராளியோ? சும்மா வேலையை பாருங்க, வந்துட்டாங்களாம் புரட்சி பண்ண. அவனை பார்த்து கோபத்தோடு வாயை சுளித்துவிட்டு அங்கிருந்து விலகினாள் ராதா. அவளின் வாய் சுளிப்பின் அவளின் கோபமும் சரணுக்கு ஏனோ பிடித்திருந்தது. யார் இவள் என மனதில் நினைத்தவாறு வாங்கிய பொருளுக்கான பணத்தை அவரிடம் கொடுத்தான். பின்னர் நிமிர்ந்து பார்த்த சரண் அவளை தேடத் தொடங்கினாள். ஆனால் அவள் அந்த கூட்டத்தில் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனாலும் அங்கிருந்து நகர்ந்தவன் அடுத்த பகுதியை நோக்கி சென்றான். அப்போது இன்னும் ஒரு இடத்தில் ராதா பேரம் பேசி கொண்டிருப்பதை கண்டான். தூரத்தில் இருந்து அவளை பார்த்ததும் அவனை அறியாமல் உதடு ஒரு முறை புன்னகைத்தது. இவள் சரியான கஞ்சனா? சீச்சி, கஞ்சியா இருப்பா போல. ஆனால் இப்படிப்பட்ட பொண்ணு தான் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வருவாள். அவளுக்கு தான் சேமிப்பின் அருமை விளங்கும். பார்க்கலாம், எப்படியும் பேசி பார்ப்போம். சரணுக்கு ஏனோ அவளின் குணாதிசயங்கள் பிடித்திருந்தது. அவனும் இன்னும் திருமணம் ஆகாமல் தான் இருந்தான். வீட்டில் அவனுக்கு பெண் பார்த்து கொண்டிருந்தார்கள். நீ கேட்குற மாதிரி சிக்கனமான பொண்ணை நான் எங்கே போய் தேர்றது? இப்போலாம் அவளுகளுக்கு மேக்கப் செலவுக்கே தனியாக பார்ட் டைம் ஜாப் போகணும். இதில் நான் எங்கே போய் சிக்கனமான பொண்ணை தேர்றது? தாயார் சரிதா அழுத்து கொண்டது நினைவுக்கு வர வாய்விட்டு சிரித்து கொண்டான் சரண். இருக்கம்மா, கூட்டி கொண்டு வரேன். இப்படி சிக்கனமான பொண்ணு இருக்கிறாள் என்று காட்டுறேன் உனக்கு என மனதுக்குள் எண்ணியவாறு ராதா இருந்த பகுதியை நோக்கி நகர்ந்த சரண் அவளை அவதானிக்க தொடங்கினான். அவளின் பேரும் இன்னும் முடியவில்லை போலும். பாவம் அந்த கடைக்காரன் அவளிடம் கெஞ்சி கொண்டிருந்தான். என்னம்மா உன்னோட பெரிய தொல்லையா போச்சு? விலை குறைச்சி கேட்டால் நான் என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது? விற்கவில்லை என்றால் நான் வீட்டுக்கு கொண்டு போகும்போது எல்லாம் பழுத்து போகிவிடும். சரி சரி, நீங்கள் கேட்ட விலைக்கு தருகிறேன், கொண்டு போங்க. கடைசியில் அவன் இறங்கி வந்தது ராதாவின் முகத்தில் மகிழ்ச்சியை கொடுத்ததை சரணால் பார்க்க முடிந்தது. கெட்டிக்காரிதான், ஒரு வழியாக கராராக பேசி வாங்கிட்டா. இவள்கிட்ட நிறைய படிக்க இருக்கும் போல. படித்து தான் பார்ப்போமே. ராதாவின் நடவடிக்கை ஒவ்வொன்றும் சரணின் நிறைய மாற்றங்கள் உண்டு பண்ண தொடங்கியிருந்தது. இவள்தான் தனக்கு ஏற்றவள் சிந்தனை கூட அவன் மனதில் உதித்திருந்தது. இப்போது அவள் அருகில் சென்றபோது அவள் பொருட்களை வாங்கிவிட்டு திரும்பினாள். எதிர்பாராமல் தன் முன் வந்து நின்றவனை கண்களை உயர்த்தி பார்த்தவள் ராதா இவனா என்று எண்ணியவள் அவனை பார்த்து முறைத்தாள். ஆனால் அதற்கு அவனோ அவளை பார்த்து புன்னகைத்தான். தான் முறைத்ததும் அவன் புன்னகைப்பது ராதாவின் மனதிலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அதனை காட்டிக்கொள்ளாமல் அவனிடம் இருந்து கடந்து வெளியே வந்தார். ஸ்கூட்டி இருக்க இடத்திற்கு அவள் சென்றபோது அவனும் அங்கு வந்திருந்தான். இப்போது அவளின் முகத்தில் அவன் மீதான வெறுப்பு ஏதும் இல்லை. அவன் தொடர்ந்து தன்னையே பார்த்தது அவளை ஒருவித யோசனைக்குள் தள்ளியது.
திடீரென அவன் தன்னை நோக்கி வருவது தெரிந்ததும் பதட்டமானாள் ராதா. மறுபடியும் ஆலோசனை தரப்போகிறானா என்ற சிந்தனைதான் அவளின் மனதில் ஓடியது. ஆனால் அவளின் அருகில் வந்த அவன், என்னை கல்யாணம் செய்து கொள்றியா என்று கேட்டான். திடீரென அந்த இடத்தில் வைத்து அவன் அவ்வாறு கேட்டபோது அதிர்ச்சி அடைந்த ராதா அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அவளுக்கு அது அதிர்ச்சியாக தான் இருக்கும் என்பதை உணர்ந்த சரண் மேலும் பேசத் தொடங்கினான். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை மாதிரி ஒரு சிக்கனமான பெண்ணை தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அம்மா கூட சொன்னாங்க அப்படி யாரும் இல்லை என்று. ஆனால் நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன், அது நீ தான். அதனால் என்னை கல்யாணம் செய்து கொள்றியா? கடகடவென்று அவன் கேள்வியில் ராதாவின் மனதில் பலவிதமான எண்ணங்களை தோற்றுவித்து கொண்டது. அவளுக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருப்பது உடனே நினைவுக்கு வந்தது. வேறு மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு பதிலாக என்னை விரும்பி கேட்குற இவனையே கல்யாணம் செய்தால் என்ன? சிந்தனை அலைமோத தொடங்கிய போது ராதாவுக்கும் அவனை பிடிக்க தொடங்கியிருந்தது. அவனை நேரடியான கேள்வியில் தன்னை விரும்பி கேட்ட தைரியமும் அவனை பிடிக்க காரணமாக அமைந்திருந்தது. வீட்டுக்கு வந்து பேசுங்க, எனக்கு முழு சம்மதம் என்று சொன்னவள் தனது கைபேசி எண்ணையும் கூற தொடங்கினாள். இப்போது சரணின் மனம் சிறகடித்து பறக்க தொடங்கியிருந்தது. அதே நிலைதான் ராதாவுக்கும் ஏற்பட்டிருந்தது. ஒருவரை பிடிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் பல்வேறு வகையான காரணங்கள் இருக்கும். உங்களை ரசித்தும் உங்கள் சுதந்திரத்தை மதிக்கும் ஒருவரை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறக்கும்.